உனக்கு வீடு தருகிறேன், உனக்கு மோட்டார் சைக்கிள் தருகிறேன், முடிந்தால் காரை தருகிறேன். நான் சொல்லுகிறேன், நியாயமாக சொன்னால் இதெல்லாம் எடுபடும். நீ என்ன சொல்லவில்லை? மண்ணரசில் இருக்கின்ற உங்களுக்கு விண்ணரசையும் தருகிறேன் என்பது தவிர மிச்சம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டான். அதையும் சேர்த்து சொல்லியிருக்கோம். விண்ணரசில் உங்களுக்கு ஒரு இடத்தை தாவேக்கா உறுதிப்படுத்தும், அதையும் சேர்த்து சொல்லியிருக்கோம். அது சொல்லும்போது நம்புவானா மாட்டானா, அண்ட புழுகு ஆகாச புழுகு என்பார். இது மாதிரி ஒரு புழுகை நான் தமிழ்நாடு அரசியல் புழுகர்களின் அரசியல் தான். திமுக என்றைக்கு வந்ததோ அண்ணாவே ஒரு தரமான தலைவர். அண்ணா தரமான தலைவர். அவரே 3 படி என்று சொன்னார். கேலி செய்து தீர்த்து விட்டார்கள். அப்புறம் சொன்னார் 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம் என்று பின்னால் சொன்னார். ஆட்சிக்கு வந்த பிறகு சொன்னார். ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 3 படி என்று சொன்னார். 3 படி என்பது 1 படி என்பது ஒரு கிலோவை விட 1.5 கிலோ 1.25 கிலோ இருக்கும். 1.5 கிலோ இருக்கும் ஒரு படி என்பது. அப்படியானால் 3 படிக்கு 3 3 1 4 கிலோ 1 ரூபாய்க்கு. 1 கிலோ அரிசியினுடைய விலை இன்றைய விலை 70-80 ரூபாய். அது கிடக்கட்டும். அண்ணா சொல்லுகின்ற காலத்தில் இவ்வளவு விலை இல்லை. ஆனாலும் அப்படி அவர் சொல்லியிருக்க கூடாது. அவருடைய தரத்திற்கும் தகுதிக்கும் அவர் இது போன்ற ஒரு ஆக புழுகுவது என்பதை திமுக தரம் மிகுந்த அண்ணா காலத்திலேயே தொடங்கி வைத்தது. பிறகு வரிசையாக தொடங்கி விட்டார்கள். அவர் தான் சொல்லிவிட்டார், அண்ணா சிறந்த தலைவர், அவர் என்ன உத்திகளை கையாண்டாரோ அந்த உத்திகளை நான் கையாளுவேன். இப்பொழுது அரிசி போடுவதை பெரிதாக கருத மாட்டான் என்று கருதி இருக்கிறார். அதனால இப்பொழுதும் அரிசி வாங்குவது இலவச அரிசியில் தானே வாழ்கிறார்கள் ஏழை மக்கள் முழுவதும்.